இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஆலன் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு பயங்கரமா பனிமூட்டமா இருக்கு, பனி பெஞ்சு அந்த காடு முழுக்க ஒரே பனியா இருக்கு. அந்த பனிக்கு நடுவுல இவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டு நடந்து போறான். ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆலன் வந்துட்டு கிரெக்னு ஒரு ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஆனா கண்டிப்பா வந்துடுவோம், கொஞ்சம் லேட் ஆனா கூட வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ இவனுங்க 5 பேரும் போறானுங்க இல்லையா, காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கரடியை பாக்குறாங்க. கரடியை பார்த்து பயந்துட்டு அப்படியே அமைதியா நிக்கும் போது கரடி இவங்களை பார்த்துட்டு விரட்டிட்டு வர எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறாங்க. முக்கியமா ஆலனை தான் இந்த கரடி விரட்டிக்கிட்டு இருக்கு. ஆலன் அங்க இங்கன்னு பூந்து ஓட இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணு மணி தெரியாம ஓடுறான். கரடி கிட்ட தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விழுந்து அங்க ஒரு 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்துல போயிட்டு ஒழுகுறான். அவ்வளவுதான், பையன் ஜோலி முடிஞ்சிருச்சு போல. இப்போ ஆலன் கிரெக்னு சொல்லிட்டு யார்ட்டையோ கால் பண்ணி பேசினா பாத்தீங்களா, அந்த கிரெக்கையும் கிரெக்கோடைய மனைவியையும் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு ஒண்ணுக்கெல்லாம் போயிட்டு இந்த கிரெக் ஆலன் கிட்ட கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வேற யாருக்கோ கால் பண்றான். கால் பண்ணி 1/2 மணி நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, வேலையெல்லாம் முடிய போகுது அப்படின்னும் போது ஆலன் தான் கால் பண்ணானா, சீக்கிரமா வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கவங்க கேட்கும் போது ஆமா ஆலன் தான் கால் பண்ணா, எல்லா வேலையும் பக்காவா போயிட்டு இருக்கு, எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசி முடிக்க இந்த பக்கம் அந்த கிரெக்கோடைய வைஃப் காருக்கு பக்கமாவே உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ட்ரக்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த சவுண்ட் ஏதோ கம்மி பண்ணலாம், மியூசிக் சவுண்ட கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடு ரோட்ல ஆலனை விரட்டிட்டு ஒரு கரடி வந்து பாத்தீங்களா, அது நிக்குது. அதை பார்க்காம திடீர்னு பார்த்தவனே பயந்து போயிட்டாரு. காரை அங்க இங்கன்னு வளைச்சு காரை நிப்பாட்ட முடியாம அந்த பனியில பயங்கரமா வழுக்கிட்டு போயிட்டு காரே சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம தாறு மாறா ஓட்டிட்டு போயிட்டு அங்க அந்த கிரெக்கோடைய மனைவி உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த காருக்கு சைட்ல உட்கார்ந்து போயிட்டு இருப்பாங்க. காருக்கு மேல போயிட்டு மோதினோனி அவங்க காரு அவங்க மேலேயே ஏறி பயங்கரமா பட்டு அவ்வளவுதான், அவங்க ஸ்பாட் அவுட், அவங்க இறந்தே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோடைய காரே நிக்குது. இப்போ எவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கிரெக் போன் பேசி முடிச்சுட்டு மேல வராரு. ஒரு பள்ளத்தாக்குல ஒண்ணு கடிச்சிட்டே போன் பேசிட்டு இருப்பாரு. இப்போ மேல வந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட். கிரெக் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறாரு. யோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியா, சொல்றத கேளியா, நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேயா, தெரியாம பண்ணிட்டேயா அப்படின்னா கேட்காம அவன் வேகமா ஓடுவான் பாருங்க. அப்படி ஓடும்போது பனி வழுக்கி அங்க ஒரு மரம் ஷார்ப்பா இருக்கும், அந்த மரத்துல குத்தி பையன் ஸ்பாட் அவுட், அவனும் இறந்து போறான். இது என்னடா கொடுமையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இங்கதான் படத்துடைய பேரே போடுறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஹவு டு மேக் எ கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு படம் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம திருஷ்யம் இருக்கு இல்லையா, திருஷ்யம் உடைய ஒரு பிரெஞ்சு வெர்ஷன் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த டெட் பாடி எல்லாம் எப்படி மறைக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோ இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, கடைசியா காத்துக்கிட்டு இருந்த அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்க மக்களே. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே மென்ஸ் ப்ராடக்ட்டுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நேத்து போஸ்ட் கூட போட்டேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த பேக் கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் அந்த பேக் ஸ்டாக் அவுட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு 888லயே ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இது இல்லாம போட்டோ நேம் கஸ்டமைஸ் வாலெட், கஸ்டமைஸ் வாலெட்லயே காம்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளா இருக்கு. யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அவங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் நீங்க கொடுக்குற கிஃப்ட்டை 5-6 வருஷமாச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியாவும் இருக்கும். பியோர் லெதர் 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு வெளியே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு கொக்கு வண்டி மாதிரி இருக்கு. இதை வச்சு நம்ம ஹீரோடைய பொண்ணு ஆப்ரேட் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. வெளியே செமையா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க என்னமா பண்ற, வா உள்ளுக்குள்ள போயிட்டு சாப்பிடலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ல அவங்களும் சாப்பாடு கொண்டு வராங்க. இப்பதான் ஹீரோவுடைய ஃபேஸையே நோட் பண்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தாறுமாறா ஓட்டு போயிட்டு முட்டினாரு பாத்தீங்களா, அப்போ ஹீரோக்கும் முகத்துல லைட்டா காயம் பட்டிருக்கு. என்னையா மூஞ்சில யாரோ பூரா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நபாட்னு காரை ஓட்டிட்டு போனேன்னா அந்த டைம்ல குறுக்கால ஒரு கரடி வந்துருச்சு. அப்ப நான் காரை ஓட்டிட்டு போயிட்டு காரை கண்ட்ரோலே பண்ண முடியாம வேற ஒரு கார் மேல மோதி அங்க இருந்த ஒரு லேடி இறந்து போயிட்டு அந்த லேடியோடைய புருஷனா பாய் ஃப்ரெண்டா கள்ளக்காதலாம் தெரியல, அவனும் இறந்து போயிட்டான். எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறாங்க. நீ தான் கரடியை பாத்தியே, போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன அப்படின்னா எல்லாமே அவங்க பாத்துக்க போறாங்க. இதுல உன்னுடைய மிஸ்டேக் எதுவுமே கிடையாது, இது டோட்டலி ஒரு கோஇன்சிடென்ட் தான், ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சிடென்டா இருந்தாலும் போலீஸ்க்கு கால் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய ட்ரக்குக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு, நான் போன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா முதல்ல எனக்கு தான் பெரிய ஃபைனா போடுவாங்க, அதனால சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது யோ நீ போயிட்டு அங்க இருக்க கார்ல கையை வச்சு தொலைஞ்சியா என்ன,
உன் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது டிஎன்ஏ எங்க மாட்டிச்சா என்ன, போலீஸ் வந்து உன்னை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பதான் இவர் பதறாரு. ஆமா நான் கை வச்சனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இங்க ஒரு லேடி வராங்க, குழந்தைங்களா தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாயை அங்க வந்த கரடி கடிச்சு கொண்டுச்சு, நீங்க எப்படியாச்சும் அந்த கரடியை பிடிங்க இல்ல ஷூட் பண்ணி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க. அதே இடத்துல வெளியே சீஃப் உடைய பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல கரடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் கிட்ட கேட்கும் போது அதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல மேல சீஃபையும் இன்னொரு லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. அந்த கரடி துரத்துச்சு பாத்தீங்களா, அதுல முன்னாடி ஓடின ஆலன் வந்துட்டு இறந்து போயிட்டு இருப்பான். மத்த 4 பேரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரடியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவங்களுக்கு பிரெஞ்சு புரியல, இங்கிலீஷும் தெரியல. இங்க இருக்க போலீஸுக்கு இங்கிலீஷும் பிரெஞ்சை தவிர வேற எதுவுமே தெரியல. இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. சரி என்ன விஷயம்னா ஆச்சு, எழுதி காமிங்க இல்ல வரைஞ்சு காமிங்க அப்படின்னா கரடிய ஒருத்தன் நாய் மாதிரி வரையறான், ஒருத்தன் கண்ணுக்குட்டி மாதிரி வரையறான். என்னதான் பேசி பார்த்தாலும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த 4 பேர்ல ஒரு பையன் மட்டும் கரடி மாதிரி வரைஞ்சு கொடுத்திருப்பான். லைட்டா இவங்களுக்கு புரியுது, ஒருவேளை நம்ம ஊருக்கு கரடி வந்திருக்கோ, கரடியை பார்த்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதே டைம்ல வெளியே இன்னொரு போலீஸ் உட்கார்ந்து அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினாரு பாத்தீங்களா, அவரும் சொல்றாரு இப்பதான் ஒரு லேடி வந்தாங்க, தன்னுடைய நாயை கரடி தூக்கிட்டு போச்சு, கரடி கச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை கரடி தான் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரையோ அட்டாக் பண்ணிச்சு போல அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த போலீஸ் சீஃபுக்குமே இதுதான் உண்மையான புரியல. அதனால உடனே இங்க இருந்து கிளம்புறாரு. எங்கன்னா கிறிஸ்மஸ் கூடிய சீக்கிரமே வரப்போகுது, அதுக்கு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா ஹீரோவை கூப்பிட்டு இந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க என்னாச்சு, நம்ம ஹீரோ ஏதாவது கை வச்சிட்டாரா, ஒருவேளை மறந்து கை வச்சிருந்தாரு அப்படின்னா அதை கிளீன் பண்ணிட்டு போலாம், போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது காருக்குள்ள ஒரு பிராண்டடான பேகை பாக்குறாங்க. இந்த பேகை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பேகை நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னும் போது வேணா, அடுத்தவங்க விஷயத்துக்குலாம் ஆசைப்படாத, அது அப்படியே போட்டு வா அப்படின்னு. ஆமா கிறிஸ்மஸுக்கு எனக்கு பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், நீ வாங்கி கொடுத்தியா, அதனால இந்த பேகை நான் எடுத்துக்க தான் போறேன், இறந்து போனவங்களுக்கு பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. இதை விட அருமையான பேக்லாம் நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல கிடைக்கும், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சொல்ற ஒரு போட்டோவை கொடுத்து கூட நீங்க பேக் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. காருக்கு பின்னாடி போயிட்டு பார்க்கும்போது ஒரு டஃபல் பேக், அதுக்கப்புறமா இந்த டென்னிஸ் ராக்கெட், அந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு பேக் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, பேக் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா பணமா இருக்கு, எக்கச்சக்கமான பணமா இருக்கு. அந்த பணத்தை பார்த்துட்டு இவங்க அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம இந்த பணத்தை கையோட கொண்டு போயிடலாம், இந்த பணம் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னும் போது இவ்வளவு பணத்தை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பணம்லாம் கொண்டு போனா கண்டிப்பா பிரச்சனைல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாலும் கேட்காம, இங்க பாருங்க இங்க நடந்த ஆக்சிடென்ட்டையே நம்ம மறைச்சிடலாம், டெட் பாடி இல்ல அப்படின்னா கிரைம் கிடையாது, டெட் பாடியை நம்ம கிளியர் பண்ணிட்டு இந்த பேகையும் இந்த பணத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு. வேணாமா, பிரச்சனைய விலை கொடுத்து வாங்க வேணாம் அப்படின்னாலும் கேட்காம டெட் பாடியை இவங்களா போயிட்டு கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டியோட டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள போட்டு, அதான் நம்ம ஹீரோ சின்ன ட்ரக் மாதிரி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரக்குக்குள்ள போட்டு அதுக்கப்புறமா அந்த புருஷனுடைய டெட் பாடியை நீயே போயிட்டு கட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மரத்துல டெட் பாடி அப்படியே குத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, மரத்தை கட் பண்ணி டெட் பாடியை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னா ஹீரோக்கு இதை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள போயிட்டு மரம்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து அதை வித்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமா இது கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கொண்டு வந்து அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்போ மனைவி பாக்குறாங்க, இவன் எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின்சா மிஷினை கொண்டு வந்து இவங்களே மரத்தை கட் பண்ணி அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ட்ரக்குள்ள போட்டு மூடி அங்க இருந்து கொண்டு போறாங்க. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம சீஃபை காமிக்கிறாங்க. இவர் பொண்ணோட போயிட்டு கிறிஸ்மஸுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அங்க ரோட்டோரமா ஒரு கார் நிக்குது, அதுவும் அனாதையா நிக்குது, கூட யாரையும் காணும், ஒரு மாதிரி சந்தேகப்படும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸா இல்ல யாருன்னு தெரியல. அவரு கால் பண்ணும்போது, எங்க ஏற்கனவே கிறிஸ்மஸ் டைம், இங்க எக்கச்சக்கமான வேலையா இருக்கு, மொத்தமே 3 போலீஸ் தான் இந்த சின்ன ஊருக்கு இருக்கும், அது ஏதாவது டிராபிக்கை காசு பண்ணுதான்னு கேட்கும் போது டிராபிக்லாம் ஒண்ணும் இல்ல, அது பாட்டுன்னு சும்மா ஒரு ஓரமா நிக்குது அப்படின்னும் போது, அப்படின்னா அது சும்மாவே நிக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வாமா நம்ம போயிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூப்பிட்டா, நான் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்க வரல, எனக்கு அவசரமா வீட்டுக்கு போனா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிட்டா. இப்போ இவரு கிளம்பி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு தான் போறாரு. ஹீரோடைய வீட்டுல பார்த்தா ஹீரோடைய மனைவி அந்த பேக்ல இந்த காசு எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சு
கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்ட் பண்ண கையும் வாயும் தான் வலிக்குதே கண்டி அந்த காசு கம்மியாவல. எவ்வளவு காசு இருக்கு பாரு, கவுண்ட் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அதிகமா காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பணம் முகத்துல ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரியுது இந்த லேடிக்கு. நம்ம ஹீரோ சும்மா உட்காந்து இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பிராண்டடான பேக் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பேக் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. பேக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன கன்னு. இது கன்னா டீசரானு தெரியாம, அதாவது ஷாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இதுவானு தெரியாம சும்மா விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ணா உண்மையிலேயே ஷூட் ஆகுது. ஒரு செகண்ட் வந்துட்டு மனைவிக்கு மேலேயே அந்த புல்லட் பட்டிருக்கும். நம்ம ஹீரோ ஒரு ஓரமா வச்சு தான் ஷூட் பண்ணிருப்பாரு, ஜஸ்ட் மிஸ்ட், மனைவி தப்பிச்சிட்டாங்க. அவங்க ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. உடனே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. உடனே தூக்கி இந்த காசு எல்லாத்தையும் பேக்குள்ள போட்டு நான் போயிட்டு யாரு வந்திருக்கான்னு பாக்குறேன், நீங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்ல மனைவி வெளியே போயிட்டு பார்த்தா அந்த போலீஸ் தான் வந்திருக்காரு. என்ன வேணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க வந்திருக்கேன், நல்ல ட்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போயிட்டு உட்கார வச்சா நம்ம ஹீரோ அங்க நின்னுகிட்டு இருக்காரு. செவுத்து பக்கமா ஷூட் பண்ணதுல ஓட்ட விழுந்திருக்கும். அந்த ஓட்ட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செவுத்து ஓரமாக நின்னுகிட்டு இருக்காரு. நீ ஏன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, வந்து சேர்ல உட்காரியா அப்படின்னா இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு முழுக்க உட்கார்ந்து டிரைவ் பண்ணி கால்லாம் பயங்கரமா வலிக்குது, அதான் சும்மா நிக்கிறேன், நீங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் குடிக்க அவரு நார்மலா கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோடைய ஃபேமிலியே நல்லாவே தெரியும் போல. சரி ஓகே, நம்ம போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி வெளியே கூண்டு போயிட்டாங்க. வெளியே கூண்டு போனா அந்த நம்ம ஹீரோடைய ட்ரக்ல டெட் பாடியுடைய காலு, அந்த ஷூ எல்லாமே நல்லாவே தெரியுது. அது நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி அந்த போலீஸும் சரி பார்க்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோ ட்ரீ எல்லாம் கொண்டு வந்து காமிக்கும் போது ட்ரீ எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு, எனக்கு பெரிய ட்ரீயா வேணும் அப்படின்னு. ஐயா சாமி, இதுவே பெரிய ட்ரீ தான், இதுக்கு மேல பெரிய ட்ரீயா வேணும் அப்படின்னா மொத்த மரத்தையே தான் வெட்டி கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும், அப்படி வச்சா வீடே பத்தாது, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ட்ரீ அப்படின்னும் போது அப்படின்னா என் பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி போனை உங்க கையில கொடுக்குறேன், நீ பேக் கேமரா வழியா எனக்கு காமி, நான் சேர்ந்து நிற்கும் போது என் பொண்ணுக்கு ஓகேனா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கையில கொடுக்க இப்போ கரெக்டா அந்த ட்ரக்கு கிட்ட போய் நிக்கிறாரு. ட்ரக்ல அந்த கால் நல்லாவே தெரியுது, அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து காலை மறைக்கிறாங்க. இப்ப பொண்ணும் ட்ரீயை பார்த்துட்டு நல்லாவே இருக்கு, ஓகே அதையே கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ இவரு பேக் பண்ணி வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, யாரோ கரடியை பார்த்திருக்காங்க, சில பியர் அட்டாக்கும் நடந்திருக்கு, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்பதான் ஹீரோயினே நம்புறாங்க. இது வரைக்கும் ஹீரோ சொன்னது உண்மை, கரடியை பார்த்தேன் அப்படின்லாம் நம்பாம இருந்திருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மை நம்புறாங்க. இப்போ இந்த போலீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறமா டெட் பாடி எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது பன்னிக்கு போட்டா பன்னி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுமா, பல்ல தவிர எல்லாத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னும் போது இப்போ பன்னிக்கு நாயங்களா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா ஆசிட்ல ஊத்தி முக்கி விட்டோம் அப்படின்னா மொத்தமா கண்ணுக்கே தெரியாம கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழி போட்டிருந்தாலும் எதுவுமே இப்போ இவங்களால பண்ணவே முடியாது. உடனே எப்படியாச்சும் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அடுத்த நாள் காலையில கிளம்புறாங்க. ஒரு சின்ன கட்டுமரம் மாதிரி இருக்கு, அதுல டெட் பாடி எல்லாம் போட்டு யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு டெட் பாடியை படுக்க வச்சுட்டு அந்த டெட் பாடிக்கு மேல ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு தேனை பயங்கரமா தடை விடுறாங்க. கரடிக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். கரடி தேனுடைய ஸ்மெல்ல கண்டு வரும்போது தேனை பார்த்துட்டு மேல தடவுன அந்த தேனை பார்த்துட்டு டெட் பாடியும் சேர்த்து சாப்பிட்டோம், நம்ம இந்த பிரச்சனைல மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ கூட ஹீரோ சொல்றாரு, இந்த ஐடியாலாம் கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னா முதல்ல நான் சொல்றதை கேளியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க, ஏதாவது கரடி சாப்பிட்டுருக்கா கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது அப்படியே தான் இருக்கு. ஆக்சுவலா பனியில அந்த தேனோட சேர்ந்து டெட் பாடியும் உறைஞ்சு போயிருக்கு. அடியே பைத்தியம் முச்ச வெட்டிகளி, நான் தான் சொன்னல கண்டிப்பா கரடி எல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா பார்த்தா மூணாவதா இன்னொரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வாமிட்டே வருது. இது எப்படியா இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னே புரியல. சரி ஓகே, நம்மளால கண்டிப்பா டெட் பாடி எல்லாம் மறைக்கவே முடியாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெட் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த டெட் பாடியை மத்தவங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு போயிடலாம். இவங்க காணும்னு கண்டிப்பா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. டெட் பாடி கையில மாட்டிச்சு அப்படின்னா நம்ம மாட்ட மாட்டோம், இதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னும் போது இதை நம்ம முன்னாடியே பண்ணிருக்கலாமேடி அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடி எல்லாம் தூக்க இந்த பொண்ணு போயிட்டு மூணாவது டெட் பாடியை தூக்குறா. ஆட குறப்பிரசவத்துல பிறந்த கோட்டான், அதை போயிட்டு ஏண்டி தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதாவது அந்த டெட் பாடிக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நம்ம தூக்கினது போடவே இல்லை, அதை ஏண்டி தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்பதான் நம்ம
இங்க வந்துட்டோம் இல்லையா, நமக்கும் இந்த டெட் பாடிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த டெட் பாடி எங்கேயே விட்டு போனோம் அப்படின்னா நம்ம இங்க வந்துட்டு போனோம் அப்படின்றதுக்கு போலீஸ்க்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். அப்ப நம்மளும் மாட்டிப்போம், இந்த டெட் பாடியும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த ட்ரக்ல போட்டுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கையில ஒரு போன் வச்சிருக்காரு. டே என்னடா கையில ஒரு புது போன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மூணாவதா ஒரு டெட் பாடியை பார்த்தோம் இல்லையா, அந்த டெட் பாடியுடைய பாக்கெட்ல புதுசா ஒரு போனை பார்த்தேன், அதான் கையோட கொண்டு வந்தேன், என்ன போனை தூக்கி போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நம்ம பொண்ணுக்கு போனே கிடையாது, இந்த போனை கொண்டு போயிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான மரமண்ணைங்க போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த 4 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கூட வந்தவன கரடி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணி பாத்ரூமே அடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த பிளம்பர் அதை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு லோக்கல் போலீஸ் கால் பண்ணாரு பாத்தீங்களா, அவரே கால் பண்றாரு. ஐயா சாமி, நான் சொன்னலையா ஒரு காரு, அந்த காருக்குள்ள ஒரு 3 டெட் பாடி இருக்கு அப்படின்னும் போது, டேய் என்னடா சொல்ற, அன்னைக்கு கேட்கும் போது சாதாரண காரு ஆளே காணும் அப்படின்னு, இப்போ டெட் பாடின்னு சொல்ற அப்படின்னும் போது, ஆமாங்கய்யா அன்னைக்கு பார்க்கும்போது வெறும் கார் தான் இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது காருக்குள்ள டெட் பாடியா இருக்கு, மொத்தமா 3 டெட் பாடி, பார்க்கவே நல்ல கொடூரமா இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் உடனே டீமோட வரேன் அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல லேடி போலீஸ் கூப்பிடுறாங்க. அவங்க பாத்ரூம் போனதை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அட கரமமே அதை வந்து பார்த்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், நீயும் வரணும் அப்படின்னும் போது, ஐயா நீ முதல்ல வந்து பார்த்துட்டு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரை போயிட்டு பார்த்தா ஏதோ பலூனா சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கு. என்னன்னா இந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டு அதை முழுங்கி கடத்துவாங்க பாத்தீங்களா, அயன் படம் பார்த்தவங்களுக்கு புரியும், அதே போலதான் இவங்களும் கடத்திட்டு போயிருக்காங்க மக்களே. இதை பார்த்துட்டு இவரு ஷாக் ஆகுறாரு. முக்கியமா இவங்க இமிகிரன்ஸ் கிடையாது, இல்லீகலா உள்ளுக்குள்ள வந்தவங்க மாதிரியும் தெரியல, ப்ராப்பரா எல்லாமே வச்சிருக்காங்க, லோக்கல் ஆளுங்க தான் இதை வந்துட்டு கடத்த ஹெல்ப் பண்ணிருக்காங்க, கடத்தல் வேலை எல்லாமே பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இதை விட ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, நீயும் நானும் கிளம்பி போயிட்டு அந்த கேஸை பார்க்கலாம், இப்போதைக்கு இந்த 4 பேரையும் பிடிச்சி செல்லுக்குள்ள போடுங்க, மத்த விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்பாட்டுக்கு போக ஃபாரன்சிக் டீம் மத்த எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ டெட் பாடியை போயிட்டு பார்த்தா டெட் பாடிக்கு மேல வந்துட்டு ஹனி எல்லாம் தடவி இருக்காங்க, அந்த ஹனி உறைஞ்சு போயிருக்கு. இந்த டெட் பாடியை பார்க்கவே ரண கொடூரமா இருக்கு. யாரா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா, நம்ம ஊருக்குள்ள ஏதாவது சைக்கோ கீக்கோ வந்து இந்த கொலையெல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஒரு டவுட். அந்த அளவுக்கு தான் இந்த டெட் பாடி எல்லாம் பார்க்கும்போது இருக்கு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த பேக்குள்ள ஒரு கன்னை பார்த்திருப்பாங்க. கன்னை தூக்கிட்டு போயிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்லயே போட்டு வந்துடலாம், கன் இங்க இருந்துச்சு அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னோட இங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, கன்னை பக்கத்திலேயே ஏதாவது டிரைனேஜ்ல போடக்கூடாதா, பக்கத்திலேயே எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை கன்னு நம்ம வீட்டு பக்கத்துல கிடைச்சது இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் மாட்டுவோம், நம்மள சந்தேக பார்வையில பாக்குறது மட்டும் இல்லாம தூக்கிட்டு போயிட்டு பொழந்து கட்டிடுவாங்க. இந்த கரமத்தை தூக்கிட்டு போயிட்டு எங்க இருந்து எடுத்து கொண்டோமோ அங்கேயே போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா போறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரே போலீஸ் டீமா இருக்கு. ஆக்சுவலா இவங்க இது வரைக்கும் போலீஸ் வந்திருக்க மாட்டாங்க, நம்ம போயிட்டு கேஷுவலா போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இங்க அந்த லேடி போலீஸும் ஜென் போலீஸும் இருக்காங்க. ஏங்க இந்த பக்கம் இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து கேட்கும் போது, நாங்க சூப்பர் மார்க்கெட் போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ வளரிட்டாரு. யோ சூப்பர் மார்க்கெட் ஏன் இந்த பக்கமா போற, மெயின் ரோடா போக வேண்டியதானே, ஏன் காட்டு பாதை வழியா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அடிக்கடி இந்த பக்கம் தான் போகும், இந்த பக்கம் ரோடு மத்த விஷுவல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், அதான் டைம் பாஸுக்கு இந்த பக்கம் போயிட்டு வருவோம் அப்படின்னும் போது, ஏதோ ஆனா இந்த பக்கம் இப்போ போக முடியாது, ரோடையே க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது, என்ன அபேண்டன்ட் காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வாய விட்டுறாங்க. ஆமா யாரும் பார்க்காத காரு, முக்கியமா அந்த காருக்குள்ளேயே ஒரு 3 டெட் பாடி இருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கு, ஏதோ சீரியல் கில்லர் தான் உள்ளுக்குள்ள பூந்துட்டான் போல, நீங்க கிளம்புங்க அந்த பக்கமாவே போங்க அப்படின்னும் போது இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோடைய அந்த ட்ரக் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு டென்ட் விழுந்திருக்கும். நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஆக்சிடென்ட் பண்ணாரு இல்லையா, அதனால ஒரு டென்ட் இருக்கும், அதை இந்த போலீஸ் நோட் பண்றாரு, ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்போ இவங்க கிளம்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்துட்டாங்க. அதான் போய் சொல்லிட்டாரு இல்லையா, சரி ஓகே அதை உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் வாங்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நம்ம அவ்வளவு மோசமானவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம நல்லவங்க, நம்ம போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், நம்ம சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னும் போது, சரண்டர் ஆகணும் அப்படின்னா நீ போயிட்டு ஆகு, நானா பண்ண, நீ தான் எல்லாமே பண்ண, நீ தான் கொலைய பண்ண அப்படின்னும் போது, அடி பாவி என்ன மாட்டியோட நீயே போதும் போல, நான் கொலையெல்லாம் பண்ணல, அது ஆக்சிடென்ட் அப்படின்னு, ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீயே போயிட்டு சரண்டர் ஆகு அப்படின்னும் போது, நான் ஏன் சரண்டர் ஆகணும், நீ தான் பணத்துக்கு ஆசைப்பட்ட, நீ தான் பேக் ஆசைப்பட்டு எல்லாமே பண்ண, நீ தான் டெட் பாடி எல்லாம் மறைக்க ட்ரை பண்ண, நீ போயிட்டு சரண்டர் ஆகு அப்படின்னும் போது, நானும் ஆயிடுறேன், நீயும் கண்டிப்பா மாட்டுவ, 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம புள்ள என்ன பிச்சையா எடுக்கும், இல்ல அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு போயிடலாமா, என்னையா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கும் இப்பதான் புரியுது, ஆமா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சமாதானமாகறாங்க. இப்போ இந்த கடையில ஒரு புது டிவி பாக்குறாங்க. இந்த டிவியை வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குருன்னு பாத்துட்டு இருக்க,
இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து இந்த போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த 3 பேருமே ட்ரக் டீலர்ஸ் உடைய அந்த டேட்டாபேஸ்ல இருக்காங்க, இவங்க 3 பேருமே ட்ரக் டீலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இந்த 3 பேருக்கும் 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களே அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட எல்லா போட்டோவையும் கொண்டு வந்து இங்க போர்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளிப்போடைய போட்டோவையும் கிளிக் பண்ணிருக்காங்க. இது என்னையா கிளிப்போடைய போட்டோ, இந்த கிளிப்பை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட கேட்டா, நீங்க பார்க்கவே இல்லையா, அந்த காருக்குள்ள இப்படி ஒரு கிளிப்பை பார்த்தோம், முக்கியமான எவிடன்ஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டோ கிளிக் பண்ணி கிளிப்பையும் கொண்டு வந்து பத்திரமா வச்சிருக்கோம் அப்படின்னும் போது இவருக்கு கிளிப்பை பார்க்கும்போது ஏதோ தோணுது. வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணு கிட்ட கேக்குறாரு, ஆமா உன்னுடைய கிளிப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிளிப்பா அந்த கிளிப்பா அது நான் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போகும்போது மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது, பொய் சொல்லாத, இப்போ டெட் பாடியோட ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த காருக்குள்ள இந்த கிளிப் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. இப்போ உண்மையை சொல்றா, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்னு. அடி பாவி, நீ டெட் பாடி கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணுவியான்னு கேட்கும் போது, யோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்ட, டெட் பாடி கூட கிடையாது என் பாய் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கோச்சுக்கிறா. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பாருக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான பாரு அப்படின்னா, யாரு வேணா வந்து யாரு கூட வேணா ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு வில்லங்கமான பாரு. இங்க வந்து இங்க இருக்க மேனேஜர் லேடியை மீட் பண்ணி, இன்னைக்கு டிசம்பர் 22ஆம் தேதி மக்களே, நாளைக்கு 23, நேத்து 21, நேத்து தான் அந்த காரை கண்டுபிடிச்சது, ஆக்சிடென்ட் மத்த எல்லாமே நடந்திருக்கும். நேத்து வந்துட்டு நாங்க இந்த பாருக்கு வந்த மாதிரி என்ட்ரிய போடு அப்படின்னு, அதெல்லாம் போட முடியாது அப்படின்றாங்க. காசை வாங்கிட்டு போடுமா அப்படின்னா போட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள போறாங்க, சும்மா சரகு போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள பெரிய அந்யோன்யம்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா ரூம்மேட் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சும்மா பேசிப்பாங்க அவ்வளவுதான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் சீஃப் தன்னுடைய பொண்ணை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து, அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ அதை வந்துட்டு சொல்லு, வாக்கு மூலமா கொடு அப்படின்னும் போது அந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க, நீங்க எதுக்கு காருக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ண அந்த காருக்குள்ள போனோம் அப்படின்னு. ஏன் வீட்டுல பண்ண மாட்டீங்களான்னு கேட்கும் போது, வீட்டுல அந்த ஒரு குட்டி தம்பி இருக்கான பாய் ஃப்ரெண்டுக்கு, அதனால அங்க பண்ணாம கார்ல பண்ணும் அப்படின்னும் போது, கார்ல பண்றது அப்படின்னா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கார் இல்லையா, அந்த கார்ல ரொமான்ஸ் பண்ணாம நீங்க எதுக்குமா ரோட்ல நிக்கிற அந்த காருக்குள்ள போயிட்டு பண்ணீங்கன்னு கேட்கும் போது, பாய் ஃப்ரெண்டுடைய காரு ரொம்ப சின்ன காரு, அதுக்குள்ள பண்ணா சரிப்பட்டு வரல, அதான் இந்த பெரிய கார்ல ஏறி பண்ணோம் அப்படின்னும் போது அப்பங்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன், போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், அதுக்குள்ள கேட்டுவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி அந்த காருக்குள்ள 2 பையன் ஒரு பொண்ணு, அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி, என் பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் அப்படின்னு காமெடி பண்றன்ற பேர்ல கடுப்பேத்தாத, உள்ளுக்குள்ள 3 டெட் பாடி இருந்துச்சு நீ பாக்கலையான்னு கேட்கும் போது, இல்ல பாக்கல, நாங்க போயிட்டு ரொமான்ஸ் பண்ணும்போது அந்த காரே காலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஹீட்டிங் ஆயில் வாங்கிட்டு இருக்காரு. இத ஹீரோயின் பார்த்துட்டு என்ன வாங்கினேன்னு கேட்க, ஹீட்டிங் ஆயில் சுத்தமா காலியா போச்சு, மொத்தமா வாங்கினா ஆஃபர்னு சொன்னாங்க, அதான் வாங்கினேன் அப்படின்னு. யோ இவ்வளவு காசை ஏன் செலவு பண்ணி வாங்குற, வெளியே இருக்கவங்க நம்ம திடீர்னு இந்த மாதிரி காசு செலவு பண்ற விஷயத்த பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒன்னும் ரொம்பலாம் செலவு பண்ணல, இன்சூரன்ஸுக்கு கொஞ்சம் பணம், இந்த ஹீட்டிங் ஆயிலுக்கு கொஞ்சம் பணம், அதை தவிர பெருசா எதுவுமே எடுத்து செலவே பண்ணல அப்படின்னும் போது, அட யா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையோடு அடிச்சுக்க, அப்ப இவரு சொல்றாரு, நீ மட்டும் அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல டிவியை பார்த்துட்டு அந்த டிவியை வாங்கிட்டு வந்தியே, அது மட்டும் சரியா, அதுக்கு மட்டும் காசை செலவு பண்ணலாமான்னு கேட்கும் போது, டிவி வீட்டுக்குள்ள இருக்கு, நீ பண்றது எல்லாமே வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ அடுத்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சொன்னதை வச்சு இந்த பொண்ணு எந்த டைம்க்கு அந்த காட்டுக்குள்ள போயிருக்கா, முக்கியமா காட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் கேமரா கிடையாது, ஒரு சில இடங்கள்ல மட்டும் கேமரா வச்சிருக்காங்க. அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு டைமுக்கு உள்ளுக்குள்ள போறா. போன பொண்ணு 17 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறா. ஐ மீன் போன வேலையை முடிச்சுட்டு ஒரு 17 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு போயிருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமிங்ல எந்த ஒரு வண்டியும் போயிட்டு வரவே இல்லை. இதுக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்கு, யாரோ போயிருக்காங்க, நம்ம கண்ணுல மாட்டாம போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்றாரு. மார்க் பண்ணி இதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு அங்க இருக்கிற இன்னொரு போலீஸ் சொல்றாரு, இது வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னும் போது உடனே இவருக்கு பொறி தட்டுது. பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் காட்டுக்குள்ள போயிட்டு மரம் வெட்டுவாரு. உடனே ஹீரோ மேல டவுட் வந்து இந்த லேடி போலீஸும் நம்ம சீஃபும் கிளம்பி நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கதவை தட்டி, ஒரு முக்கியமான விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன், இது ஒரு நார்மல் விசாரணை தான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, 21ஆம் தேதி எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 21ஆம் தேதி காலையில வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைம்ல அந்த பாருக்கு போயிட்டு விடிய கால தான் வந்தோம் அப்படின்னு. நைட்டு முழுக்க அங்கதான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நைட்டு முழுக்க அங்கேயே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, சரி உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு பையன் தான் இருக்கு, ஆனா அந்த பையன் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றான், முடியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கான், உங்க பையன் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பையன் என்ன
பண்ணுவான், வீட்டுல தான் இருந்தான் அப்படின்னும் போது சரி ஓகே பையனை கூப்பிடுங்க அப்படின்னா அந்த பையன் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். 21ஆம் தேதி நைட்டு நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பையன் அமைதியா இருக்கான். கேட்கிற கேள்விக்கு எதுவுமே சொல்ல மாட்டான், மதியவே மாட்டான். நம்ம ஹீரோயின் தான் சொல்றாங்க 21ஆம் தேதி நைட்டு வீட்டுல இருந்த தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுக்கண்ணா, ஏன் கண்ணா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டான், வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சரின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க போய் சொல்றாங்க 21ஆம் தேதி நைட்டு இவங்க அந்த பாருக்கு போகவே இல்லை, ஏன்னா நான் அந்த பாருக்கு போனேன், இவங்க அந்த பாருக்குள்ள நான் பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது இவங்க போய் தான் சொல்றாங்கன்னு இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இவங்க மேல இப்போ டவுட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாவும் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா நேரா போயிட்டு சர்ச்சுடைய ஃபாதரை மீட் பண்ணி என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அதாவது இதுக்கெல்லாம் கடவுள் என்ன மன்னிப்பாரா, இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் நீ கவலையே படாத, அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், அவங்க சாகணும்னு இருந்திருக்கு, இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், அதுக்கு நீ எப்படி காரணமா மாறுவ, சரி ஓகே பணம் கிடைச்சது அப்படின்னு சொன்னியே எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது இருக்கும் ஒரு 2 மில்லியன் பவுண்டுக்கு மேல அப்படின்னு அந்த ஃபாதருக்கே தூக்கி வாரி போடுது. என்னது 2 மில்லியனா, அவ்வளவு பணத்தை வீட்டுல வச்சா சேஃப் இல்ல, நீ வேணா அந்த பணத்தை கொண்டு வந்து சர்ச்லயே மறைச்சு வச்சிரு அப்படின்னும் போது சர்ச்லயா, ஆனா என் பொண்டாட்டி தான் விடமாட்டா, எனக்கும் ஆசைதான், ஆனா பொண்டாட்டி விடமாட்டாளே அப்படின்னும் போது ஏன்பா என்ன நம்பலையான்னு கேட்க, சேச்ச உங்களை நம்பல அப்படின்னா இவ்வளவு விஷயத்த சொல்லிருக்கவே மாட்டேன், நான் உங்களை முழுமையா நம்புறேன், சரி ஓகே நான் எதுக்கும் போயிட்டு என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வாட்டி பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்க கையாமுயான்னு கத்துறாங்க, காட்டு கத்தா கத்துறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, உன்னால நான் என்ன அனுபவிச்சேன், புருஷனா ஒன்னும் பண்ணல, ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒண்ணுமே பண்ணல, பிசினஸ் மேனா ஒண்ணுமே சாதிக்கல, உன்னை கட்டிக்கிட்டு நான்லாம் அவ்வளவுதான்டா, நான் உன்னை கட்டிக்கினதுக்கு இறந்தே போயிருக்கலாம், ஃபாதர் கிட்ட போயிட்டு ஏன்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃபாதரு கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டாரு, அதான் போயிட்டு சொன்னேன் அப்படின்னு சா போடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டாங்க. இப்ப நம்ம சீஃபையும் லேடி போலீஸையும் காமிக்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல, அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது, ஆனா அதுக்கான ப்ரூஃபே இல்ல, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேணா மேஜருக்கு கால் பண்ணி வர சொல்லாமா, அவங்க வேணா வந்து இந்த கேஸை பார்த்துக்கிட்டோம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது மேஜருக்கு கால் பண்ணி மட்டும் என்ன சொல்ல போறீங்க, உங்க பொண்ணு அந்த டெட் பாடி இருந்த காருக்குள்ள போயிட்டு கசமுசா பண்ணான்னு சொல்ல போறீங்களா இல்ல என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு புரியல, அவங்க வரட்டும், வந்து என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம், அவங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் அப்படின்னா இந்த கிரைம் கேஸ் எல்லாம் விசாரிக்கக்கூடிய இவங்களை விட பெரிய ஆபீசர் போல மக்களே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்ப அந்த மேஜரையும் மேஜருடைய அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க வர வழியில ஒரு பெட்ரோல் பம்ப்ல வண்டியை நிப்பாட்டி பெட்ரோல்லாம் போட்டுட்டு அங்க இருக்கிற கடையில ஏதாவது வாங்கலான்னு போக இங்க ஒருத்தர் நல்லா கம்பல்லாம் போட்டுட்டு வரான். வந்தவன் நேரா உள்ளுக்குள்ள போறான், கண்ணை வச்சு 3 பேரையும் ஷூட் பண்றான். ஷூட் பண்ணிட்டு அந்த மேஜருடைய பேட்ஜ் அந்த ஐடி கார்டுலாம் ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி நேரா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போட்டோல இருக்க ஐடி கார்டை காமிக்காம அந்த பேட்ஜை மட்டும் காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னங்க போன் பண்ண உடனே வந்துட்டீங்க, நீங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சுதான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டீங்க, அதுவும் 2 பேரா வரீங்க அப்படின்னு சொன்னீங்க, என்ன தனியா வந்திருக்கீங்க, உங்க அசிஸ்டன்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அவனுக்கு பார்ட்னர் இருக்காங்க, பார்ட்னர் குழந்தை குட்டியெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது, நான் சிங்கிளா இருக்கேன், அதான் சரி ஓகே கிறிஸ்மஸ் தானே பாத்துக்கலாம், நம்ம வந்துட்டு கேஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, சரி இந்த கேஸ்ல இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்களோ எல்லாமே சொல்லுங்க, நான் விசாரணை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னும் போது இப்ப இவரு மழுப்புறாரு, இதை சொல்லாமா வேணாமா அப்படின்னே தெரியல. இன்னொன்னு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா, அவசரப்பட்டு இந்த ஆளை கால் பண்ணி வர சொல்லட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவரு சில லீட்ஸ் கிடைச்சிருக்கு, எதுவுமே டீடைலா கிடைக்கல, இது கிறிஸ்மஸ் டைம் இல்லையா அதனால எதுவுமே டீடைலா சொல்ல முடியல, டீடைலா பண்ண முடியல, நீங்க வேணா கிறிஸ்மஸ் முடிஞ்சு வாங்க, நான் எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சு டீடைலா சொல்றேன் அப்படின்னு. யோ அப்ப ஏன் கால் பண்ணி வர சொன்னேன், நான் என் செலிப்ரேஷன்லாம் விட்டு இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கேன், எல்லாமே டீடைலா சொல்லு அப்படின்னும் போது சார் நான் அதான் சொல்றேன் இல்லையா, கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க பெருசா எதுவுமே கண்டுக்க மாட்டோம், கிறிஸ்மஸ் தான் முக்கியமா மதிப்போம், நீங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சு வாங்க, அப்படி இல்ல அப்படின்னா உங்க டீம் லீடருக்கு நான் கால் பண்ணி பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ வேணாம் நானே பாத்துக்கிறேன், கிறிஸ்மஸ் முடியட்டும் முடிஞ்சே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இதே ஊர்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றான்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம சீஃப் ஹீரோவையும் ஹீரோயினையும் தனியா மீட் பண்றாரு. என்னங்க நேரா வீட்டுக்கு வராம எங்கேயோ தனியா மீட் பண்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இது எதுவுமே பர்சனலா இல்லாம நம்ம எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னா இங்க வர சொன்னேன், 21ஆம் தேதி என்ன விஷயம் ஆச்சு உண்மையை சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்ன இதுக்கப்புறமும் சோதிச்சு பார்க்காம உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது நாங்க தான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா 21ஆம் தேதி நைட்டு நாங்க அந்த பாருக்கு போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு. இங்க பாருங்க நீங்க மறுபடியும் பொய் சொல்றீங்க, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், நீங்க அந்த பாருக்கு போகவே கிடையாது, அந்த காரு 3 டெட் பாடி இத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், உண்மையை சொன்னுங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அமைதியா முழிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் தான் சொல்றாங்க, நாங்க சத்தியமா அந்த பாருக்கு தான் போனோம், நீங்க வேணா போயிட்டு அங்க இருக்கிற லேடி கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க, அங்க இருக்கிற லெட்ஜர்ல கூட நாங்க கையெழுத்து போட்டு தான் உள்ளுக்குள்ள போனோம்,
போகணும், அங்க போனா உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும் அப்படின்னும் போது இங்க பாருங்க, இப்ப நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நானும் என்னுடைய டீமும் இந்த கேஸை விசாரிக்க போறது கிடையாது. சீஃப் வந்திருக்காரு, அதாவது அந்த மேஜர் வந்திருக்காரு, அவரு தான் இதுக்கப்புறம் இந்த கேஸையே பாத்துக்க போறாரு. அவருடைய இன்வெஸ்டிகேஷன் விதமே வேற மாதிரி இருக்கும். உங்களை தூக்கிட்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொலந்து விசாரிப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா போதும், அவ்வளவுதான் மாட்டிட்டு உங்க வாழ்க்கையே பாழா போயிடும். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பயந்து போயிட்டாரு. ஆமா, நான் தான் அந்த இதுவெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்றாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது குறுக்கால கரடி வந்துருச்சு. கரடியை பார்க்காம ஓட்டிட்டு போயிட்டு நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், இது பியூர்லி ஆக்சிடென்ட் மட்டும்தான், அந்த பொண்ணுடைய புருஷன், அந்த 3வது டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம், என் பொண்டாட்டிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீயே ஒரு வழியா ஒத்துக்கிட்ட, நாளைக்கு காலையில முக்கியமா இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயே ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆகு, கிறிஸ்மஸை கொண்டாட நான் உனக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறவரு லைட்டா திரும்பி, ஒருவேளை இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா உங்க பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணான்னு மாத்தி விடுங்க. அதாவது பையனுக்கு வெறும் 12 வயசு தான், அவன் காரை ஓட்ட ட்ரை பண்ணான், எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம ஓட்டிட்டு போயிட்டு அவன் தான் இந்த ஆக்சிடென்ட்டையே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்தி போட்டீங்க அப்படின்னா அவன் பெருசாலாம் ஜெயிலுக்குள்ள போக மாட்டான். ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் 2-3 மாசம் ஜெயிலுக்குள்ள இருப்பான், அப்புறம் வெளியே விட்டுருவாங்க. நீங்களும் இந்த கேஸ்ல மாட்ட மாட்டீங்க. நீங்க பண்ணதை பார்க்கும்போது பெரிய கொலை குத்தம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா ஹீரோயின் கத்துறாங்க. யோ, அவன் சின்ன பையன்யா, 12 வயசு தான் ஆகுது, அவனை போயிட்டு இந்த கேஸ்ல மாட்டி விட சொல்ற, நீ உன் பொண்ணை மாட்டி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா கத்துற, நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொன்னேன், ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்போ ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அப்படின்னா அந்த காசுன்னு கேக்குறாரு. ஆட நாசமா போனோன்னு டைமிங்ல மாட்டி ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி முறைக்க. இப்போ அடுத்து வீட்டில் காமிக்கிறாங்க. டேபிளுக்கு மேல அந்த பை முழுக்க கட்டுக்கட்டா பணம் இருக்கு, கூட அந்த ஃபாதரும் நிக்கிறாரு. போலீஸ் நம்ம ஹீரோயின் 4 பேருமே அந்த பணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபாதர் சொல்றாரு, இந்த கொலைக்கு இந்த சம்பவத்துக்கு எதுக்குமே இவங்க காரணமே கிடையாது, கடவுளா பார்த்து இந்த காசை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, இவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த காசை இவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த காசையும் கணக்கு காமிக்கணும், நான் இந்த காசை கையோட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போறேன், இல்ல வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு இவன் எப்ப ஒத்துக்க வரானோ அன்னைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்த அந்த கம்பல் போட்டவன் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்கான் போல. இந்த போலீஸ் ஃபாதர் வந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறான். பார்த்தவன் யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னா அந்த புருஷங்காரன் இறந்து போனான் பாத்தீங்களா, மரத்துல குத்திக்கிட்டு, அவன் யாருக்கோ கால் பண்ணி பேசுவானே அது இவனுக்கு தான். இவன் தான் இந்த போதைப் பொருள் கடத்துற எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான் போல. மக்களே, இவன் மெக்சிகோல இருக்க தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி, நான் ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், டெலிவரி கொஞ்சம் டிலே, ஆனா கண்டிப்பா ப்ராடக்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சீஃப் கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டு சரகு போடுறாரு. அங்க இருக்கிற லேடி கிட்ட பேச்சு கொடுக்கும் போது, உனக்கு ஒரு 2 மில்லியன் பணம் கிடைக்குது, நீ இந்த ஊரு வேணாம், உலகம் வேணாம், பொண்டாட்டி புருஷன் கூட வேணாம், நான் கிளம்பி தனியா போறேன் அப்படின்னா போவியான்னு கேட்க, கண்டிப்பா போவேன், 2 மில்லியன் அப்படின்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட், காசு பணம் தான் முக்கியம், மத்த யாருமே முக்கியமே கிடையாது, கண்டிப்பா கையோட கொண்டுட்டு ஓடியே போயிடுவேன், ஏன் நீங்க போக மாட்டீங்களான்னு கேட்க, இந்த மனுஷன் ஏதோ யோசிக்கிறாரு. யோசிச்சவரு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஹீரோயினும் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, எனக்கு காசு பணம்லாம் பெருசா முக்கியமே கிடையாது, நீ வந்துட்டு சரண்டர் ஆயிட்ட, நீ போயிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னா நானும் பையனும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆக்சுவலா நம்ம ஒன்னும் மோசமான கப்பிள்ஸ் கிடையாது. குழந்தை வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு போல, அவன் நார்மல் குழந்தைங்க மாதிரியே இருக்க மாட்டான், அவன் வாழ்க்கை முழுக்க குழந்தையாவே இருக்க போறான், அந்த குழந்தைய நீங்க தான் கவனிச்சு பாத்துக்கணும் அப்படின்னும் போதுதான் இவங்க வந்துட்டு அந்த பையனுக்காகவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய லைஃபை பார்த்துக்காம குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால்தான் இவங்களுக்குள்ள பிரிவினையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா மனைவி ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம சீஃப் பணத்தோட கிளம்புறாரு ஸ்டேஷனுக்கு போனா அந்த லேடி போலீஸும் இன்னொரு மெயில் போலீஸும் இருக்காங்க. இவங்க அந்த கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பிரெஞ்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க லாக்கருக்குள்ள பணத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த கம்பல் போட்டவன் கன்னோட வரா. கன்னை காமிச்சு ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது இவனை அந்த லேடி போலீஸ் ஷூட் பண்றாங்க. ஐயோ, நான் தெரியாம ஷூட் பண்ணிட்டேன், உங்களை ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உங்களை காப்பாத்த ஷூட் பண்ண மேஜர் இறந்தே போயிட்டாரு போல அப்படின்னு. ஒரு செகண்ட் இருமா, மேஜர் இதுக்காக என்ன ஷூட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி பார்க்கும்போது இவன் மேஜரே கிடையாது, மேஜருடைய பேஜையும் அந்த ஐடி கார்டையும் மட்டும் கொண்டு வந்திருக்கான். நம்ம பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஹீரோயின் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவங்க அந்த கிறிஸ்மஸை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வெளியே கிளம்புறாங்க. போற வழியில
அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பே பண்ணலான்னு போனா 3 டெட் பாடியை அந்த கொலைகாரன் கொலை பண்ணி உட்கார வச்சுட்டு போயிருக்கான். அதுல ஒரு டெட் பாடியுடைய கையில இவங்க தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, இவங்க யாருக்கும் தெரியாம தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த கன்னும் இருக்கு. இதை பார்த்தவங்களுக்கு அள்ளு கிளம்புது. உடனே அந்த போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸ் டீமே வந்துட்டாங்க. இப்போ இந்த டெட் பாடி எல்லாம் பார்த்தவங்க நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியவே நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு 27 கிலோ போதை பொருளை காணும், அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அந்த காசு, டெட் பாடி, அந்த கன்னு அது எல்லாமே ஓகே தான், அதுக்காக நாங்க போதை பொருள்லாம் கொண்டு போல அப்படின்னு. என்னது கன்னான்னு கேட்க நம்ம ஹீரோ ஃப்ளோல வளரிட்டாரு. ஆமா, கன்னு வந்துட்டு அந்த பேக்குள்ள இருந்துச்சு, நாங்க சும்மா எடுத்து வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த பொண்ணு டெட் பாடி கையில வந்துட்டு கன்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல இந்த குட்டி பையன் உட்காந்துட்டு போன்ல ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த போனை புடுங்கி டேபிளுக்கு மேல வைக்க யாரோ கால் பண்றாங்க. அந்த போன் அட்டன் பண்ணி பேச சொல்லுங்க அப்படின்னு. சார் அந்த போன் அவனுடைய இதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அவனுடைய இது கிடையாது அப்படின்னா இந்த போனு யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க போர்ட்ல போட்டோலாம் ஒட்டிருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல ஆலன் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுடைய டெட் பாடியை தான் 3ஆவதா பார்த்திருப்பாங்க. அவனுடைய டெட் பாடியில இருந்தா இந்த போனை ஹீரோ கொண்டு வந்திருப்பாரு. அவனுடைய போனு அப்படின்னும் போது இப்போ அவன் போன் தான் ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அட்டன் பண்ணா இப்போ யாரோ பேசுறாங்க. அந்த மெக்சிகோல இருக்கிற இன்னொரு ஆள் பேசுறான். டே ஆலன் எங்கடா போன, அந்த போதை பொருள்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இது எல்லாமே இந்த போலீஸ் கேட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டு, சரி ஓகே இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, நாளைக்கு காலைல எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டியை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த சீஃப் போயிட்டு பொண்ணுங்க கூட இல்ல, ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கூட கொண்டாடிட்டு இருக்காரு. ஹீரோ ஹீரோயினும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தையும் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய அதிகாரி, ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து இந்த கேஸை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா, எந்த பணமும் கிடைக்கலையா, இந்த கொலையெல்லாம் எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவரு பணம் கிடைச்ச விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் டீடைலா தெளிவாவே சொல்லாம, ஆக்சுவலா உண்மையாவே சொல்லாம, இதை பார்க்கும்போது கேங் வார் மாதிரி தெரியுது, மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க போல அப்படின்னு. அவ்வளவுதானா, சிம்பிள் தானா, பணம் ஏனும் எதுவும் கிடைக்கலையா, போதை பொருள்லாம் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ இந்த லேடி கிட்ட பேசும்போது பேச்சு வாக்குல சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் லண்டன்ல பியானோ கிளாஸ் போயிட்டு இருக்கான், பியானோ கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. லண்டனுக்கு போயிட்டு இந்த மியூசிக் எல்லாம் கத்துக்கணும், பியானோலாம் கத்துக்கணும் அப்படின்னா பயங்கரமா செலவாகும். சரி ஓகே, ஒரு பியானோ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கும் புரியுது இவன் லஞ்சம் கொடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு காசு ஒரு பேக்ல போட்டு கொண்டு வந்து, ஒரு சின்ன பையில போட்டு கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு, உங்க பையனுக்கு என்னுடைய கிஃப்ட் பியானோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் காசு இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது, இப்ப இந்த லேடி சீஃபுக்கு நல்லாவே புரியுது, நீ வந்துட்டு தேன் கூட்டுக்குள்ள கையை விட்ட, என்னைக்கா இருந்தாலும் அந்த ராணி தேனி உன்னை கடிக்காம விடாது, பார்த்து உசாராயிரு, இப்போ தப்பிச்சுப்ப ஃபியூச்சர்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு காமிக்கிறாங்க. நியூ இயர் டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து அந்த நியூ இயரை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த கம்பல் போட்டவன் இறந்து போனா பாருங்க, அவனை தேடிட்டு அண்ணங்கார மெக்சிகோல இருந்து வந்திருக்கான். அவன் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை உட்கார வச்சு போட்டு பொலன்னு பொலந்து, எங்க அந்த பணம், எங்க அந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தெரியாது, இல்ல தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல போட்டு நம்ம ஹீரோவை செமையா போலக்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க தான் வெளியே அந்த மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னும் போது, சரி ஓகே வந்து நீயே தோண்டி கொடு அப்படின்னு சொல்லும் போது இவங்களை கூப்பிட்டு வெளியே போறாங்க. வெளியே இந்த அண்ணங்காரனுடைய அடியால் ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான், நீ போயிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க நானே பள்ளம் தோண்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷவலை தூக்குறாங்க. தூக்குனவங்க அந்த அடியால ஓங்கி ஒரே போடு, அவன் மட்டையாயிட்டான். இப்போ கடுப்பான இந்த வில்ல கண்ணை தூக்கி ஷூட் பண்ண பார்க்கும்போது பின்னாடி அந்த ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு சின்ன வண்டி இருக்கும், அந்த வண்டியை யாரோ ஓட்டிக்கிட்டு வந்து இவனை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அது யாரான்னு பார்த்தா அந்த குட்டி பையன். அவன் வந்துட்டு எங்க அம்மாவையே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராக்டரை வச்சு முட்டுறான். அப்ப அந்த ஆளு ஷூட் பண்ணும் போது கூட ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அந்த வண்டி முழுக்க பயங்கர இரும்பா இருக்கிறதுனால அந்த பையனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பையன் டிராக்டர் கொண்டு வந்து மேலே ஏத்தி இவனை கொலையே பண்ணிட்டான். எங்க அப்பா அம்மா மேல யாராவது கையை வச்சா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போறாங்க. போகும்போது இந்த பையனை கூடவே கூட்டு போறாங்க. அம்மா அப்பா இங்க இருக்கிற எல்லாரும் சர்ச்சுக்கு இந்த பார்ட்டி எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னா என் வயசு பசங்க எல்லாரும் தனியா தான் போவாங்க, என்ன மட்டும் நீங்க ஏன் கூடவே கூட்டு போறீங்க, நானும் தனியா போறேன் அப்படின்னு சொல்ல பையன் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா நீ தனியா போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி
கிளம்பி அந்த பப்புக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த அதிர்ச்சியில பையன் சரியாயிட்டு இருக்கான் மக்களே. இவங்க அந்த பப்புக்கு போயிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல 2 பேரை கொலை பண்ணாங்களே, டெட் பாடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பன்னி வாங்கிட்டு வந்து அந்த பன்னிக்கு இரையா போட்டிருக்காங்க. டெட் பாடியை அந்த பன்னி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நம்ம அடிக்கடிக்க இந்த மாதிரி இங்கிலீஷ் படங்களையும் போடலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி படங்களும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் பண்ற ஆப்ஷனும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.